வணக்கம்ண்ணா. வணக்கம்ண்ணா. ஆனால் வியாழக்கிழமை ஈரோடு மாவட்டம் கருங்கல்பாளையம் சந்தை. ஆமாங்கண்ணா. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டமரும் இருக்கட்டும், அதாவது நேரடியாக மாடு வாங்க நம்ம வர சொல்லிடுறோம். கண்டிப்பா. கஸ்டமர் வந்து ரொம்பவே சாட்டிஸ்ஃபையா திருப்தியாக வந்து மாடு வாங்கிட்டு, ஆமாங்க. அதாவது மாடை ஏற்ற எல்லாருமே ரெடி ஆகிட்டாங்க. கண்டிப்பா. டைமே ஆயிருச்சு. ஆமாங்க. மணி வந்து பார்த்தீங்கன்னா 8:30 மணி ஆயிருச்சு. கண்டிப்பா. வெயில் வந்து தொடங்குறதுனால வந்து சீக்கிரம் மாடை ஏற்றி விட்டுறோம். கண்டிப்பாண்ணா. ஆனால் இந்த முறை மாடுகளோட விலையா இருக்கட்டும், அதாவது மாடோட செலக்ஷனா இருக்கட்டும், எல்லாமே ரொம்பவே பிரம்மாண்டமா இருக்கு. கண்டிப்பா. அந்த மாடுகள் எப்படி அமைஞ்சது, கஸ்டமர் எந்தெந்த ஊர்ல இருந்து வந்திருக்காங்க, ஒவ்வொன்றா பார்க்கலாமா? அண்ணா நம்ம வாரம் சொல்றதாங்கண்ணா. நம்ம வாரம் வியாழக்கிழமை அன்னைக்கு ஈரோடு மாவட்டம் கருங்கல்பாளையம் மாடு சந்தையில் ரெகுலரா மாடு எடுத்து கொடுத்துட்டு இருக்கோம். சரிங்க. இன்னைக்கு நேத்து வியாபாரம் இல்ல, நேத்து வந்துட்டு இன்னைக்கு இத்தனை மாடு எடுக்க முடியாது. நம்ம பாத்தீங்கன்னா ஒரு 3 தலைக்கட்டா பண்ணிட்டு இருக்கோங்கண்ணா. சரிங்க. நம்ம மாடு எடுத்து கொடுக்கறது பாத்தீங்கன்னா நம்மள கஸ்டமர் நம்பி வராங்கன்னா நம்மளோட இது எப்படின்னா கிளைமேட் ஃபர்ஸ்ட் கேட்டுக்குவோம், அதுக்கப்புறம் பட்ஜெட் கேட்டுக்குவோம், ஃபார்ம் டைப்பா வீட் யூஸான்னு கேட்டுக்குவோம். அதுக்கு தகுந்த மாதிரி தான் மாடு செலக்ஷன் பண்ணி கொடுப்போம். இப்போ ஃபர்ஸ்ட் மாடு பாக்குறது பாத்தீங்கன்னா திருத்தணி போறாங்கண்ணா. 2 மாடும். 2 மாடு பாத்தீங்கன்னா கொம்பு டைப் அக்கா தங்கச்சி மாதிரி இருப்பாங்க. குவாலிட்டியுமே நல்ல குவாலிட்டியில குறைய கிடையாது. அண்ணா வந்து நம்மளுக்கு கேட்கறது வந்து மீடியமான மாடு தான் கேட்டாரு. திருத்தணியில அது உங்ககிட்ட உங்க ஊர்லயே கிடைக்கும்னா இதுக்கு இவ்வளவு தூரம் வந்தீங்க, 400 கிலோமீட்டர் திருத்தணிக்கும் போது ஒரு 350 to 400 கிலோமீட்டர் வரும். அப்படிங்கும் போது ஆவரேஜா மாடு கேட்க வந்தாரு. நம்ம 2 மாடும் டாப் குவாலிட்டியா கொம்பு டைப் அவங்க ஏரியா தகுந்த மாதிரி ரெண்டுமே 4 பல்லு, ரெண்டுமே வந்து பொட்டக்கன் போட்டிருக்காங்க. ரெண்டுமே பொட்டக்கன். ரெண்டா அவருக்கு பிடிச்ச மாதிரி மாடு எடுத்து கொடுத்துருக்கோம். கஸ்டமர் இருக்காங்க, கஸ்டமர்ட்டே பேசலாமா? ஓகே. ஆனா திருத்தணில இருந்து வந்தீங்க அப்படிங்கிற மாதிரி அண்ணா சொன்னாப்ல, ஃபாலோ பண்ணி வந்தீங்கண்ணே. யூடியூப்ல ஃபாலோ பண்ணியிருக்கீங்க. எவ்வளவு நாளா ஃபாலோ பண்ணீங்கண்ணே? 1 வருஷமா. கௌதம்னா, அது போக நம்ம கஸ்டமர் ரெகுலர் கஸ்டமர் எல்லாருமே வர்றவங்க எல்லாருமே குறைஞ்ச 6 months to 1 year ஃபாலோ பண்றாங்க. நேத்து இன்னைக்கு பார்த்துட்டு வர மாட்டாங்க. நம்ம ஃபாலோ பண்றனா இத்தனை மீடியேட்டர் இத்தனை ட்ரேடர் இருக்காங்கன்னா நம்மள தொடர்ந்து பாத்தீங்கன்னா யூடியூப்ல பதிவு பண்ணது பாத்தீங்கன்னா ஒரு 3 வருஷத்துக்கு மேல ஆயிடுச்சு. சரிங்க. 3 வருஷத்துக்கு மேல ஆயிடுச்சு. இப்போ நேத்து இன்னைக்கு பாக்குறவங்க கிடையாது. சரிங்க. ரெகுலரா ஃபர்ஸ்ட்ல இருந்து இப்போ வரைக்கும் பாக்குற கஸ்டமர் நம்ம ரெகுலர் கஸ்டமர் இருக்காங்க. 1 வருஷம் 6 மாசம் 2 வருஷம் இப்படி ஃபாலோ பண்ற கஸ்டமர் தான் நம்மளுக்கு வருவாங்க. கண்டிப்பா வருவாங்க. ஏன்னா அத போக வந்து பாத்தீங்கன்னா குவாலிட்டியுமே ரொம்ப சூப்பராவே அண்ணன் எடுத்து கொடுத்துருக்காப்ல. நீங்க எப்படி எதிர்பார்த்து வந்தீங்கண்ணே? நான் எங்க ஊர் கிளைமேட்டுக்காக தான் சொன்னேன். முதல்ல கிளைமேட் நமக்கு செட் ஆகிற மாதிரி பாருங்க. சரிங்கண்ணே. எடுத்து கொடுத்துருக்காரு. ரெண்டுமே நல்லா செட் ஆகும் சொல்லி எடுத்து கொடுத்துருக்காப்ல. திருப்தியான சாட்டிஸ்ஃபையான நீங்க என்ன கரை வரைக்கும் எதிர்பார்த்தீங்கண்ணே? சரிங்கண்ணே. அதாவது கறவை என்ன எதிர்பார்த்தீங்கண்ணே? நான் ஒரு 15 லிட்டர் வரைக்கும். 15 லிட்டர். சரிங்க. 18 சொன்னாரு. 15. சரிங்கண்ணே. ஓகே. இந்த மாடு வேற ஒருத்தர் தான் 20 கறக்குன்னு சொல்லுவாங்க. நம்ம அவ்வளவு சொல்றதுல தலைச்சங்கடாரி ஒரு 17 தான் சொல்லியிருக்கிறோம். அண்ணன் வந்துட்டு எங்களுக்கு 5 லிட்டர் வந்தா போதும் அப்படிங்கிறாரு. ஏன்னு கேட்டீங்கன்னா அவங்க ஒரு 4-5 கண்ணுக்கு வச்சுக்கலாம். கொம்பு டைப் கிராஸ் மாடு, பிளாக் மெஜாரிட்டி அதிகம், 4 பல்லுங்க. சரிங்கண்ணே. அது ரொம்ப அண்ணனுக்கும் திருப்தி, நம்ம எடுத்து கொடுத்தாலும் நம்மளுக்கும் ஒரு திருப்தி. நம்ம திருப்தியா இருந்தா கஸ்டமர் திருப்தி தான். சரிங்க. நம்ம திருப்தி தான் நம்பி வராங்க. அந்த நமக்கு திருப்தியா மாடு தான் நம்ம எடுத்து கொடுப்போம். சரிங்கண்ணே. ரொம்ப நன்றிங்க. அடுத்து பார்க்கலாம். ஓகேண்ணே. வணக்கம்ண்ணே. ஆனா எந்த ஊர்ல இருந்து வந்திருக்கீங்கண்ணே? கும்பகோணம்ண்ணே. சூப்பர்ண்ணே. ஆனா அதாவது ஒரு 5 மாடு செலக்ஷன் பண்ணியிருக்கீங்க. ஆமாண்ணே. ஆவரேஜா என்ன கரை வரைக்கும் எதிர்பார்த்தீங்கண்ணே? ஒரு 25 வரையும். 25 லிட்டர் வரையும் எதிர்பார்த்தோம். 25 வரைக்குமே. அதாவது வந்து பாத்தீங்கன்னா செவலையும் வாங்கியிருக்கீங்க, ஹெச்எஃப்ல கிராஸும் வாங்கியிருக்கீங்க. ஆமா. நல்ல பேட்சஸோட வாங்கியிருக்கீங்க. மாடு எல்லாமே ரொம்பவே தெளிவா இருக்கு. அண்ணன் எவ்வளவு நாள் ஃபாலோ பண்ணி வந்தீங்க? ஒரு 6 மாசமா யூடியூப்ல தான் ஃபாலோ பண்ணேன். சரிங்கண்ணே. இப்போ ஒரு 1 மந்த்தா கால் பண்ணி கேட்டேன், வாங்க எடுத்து தரேன் அப்படின்னு சொன்னாப்ல. சரிங்கண்ணே. சரின்னு வந்தேன். காலைல வந்தோடனே அவங்கள டைரக்டா பார்த்தேன். பார்த்தோன்னே அவங்கள்ட்ட பொறுப்பை கொடுத்தேன். 4 மாடு ஃபர்ஸ்ட் எடுத்து கொடுத்தாங்க. சரிங்கண்ணே. அதுக்கப்புறம் கொஞ்சம் பெருமாடா எடுத்து கொடுங்கண்ணே அப்படின்னு சொன்னேன். அதுக்கப்புறம் அந்த பெருமாடு எடுத்து கொடுத்தாங்க. அந்த ஹெச்எஃப்ல கிராஸ் நல்ல முரட்டு மாடு. அது சென மாடு தான். இன்னொரு 10 நாள் ஆகும். இன்னும் 10 நாள் ஆகும்னு நினைக்கிறேன். ஆனா அதாவது குவாலிட்டி வந்து பாத்தீங்கன்னா ஹை குவாலிட்டியாவே அதை எடுத்து கொடுத்தாங்க. நல்லா ஒரு சூப்பராகவே இருந்துச்சு. அண்ணங்கிட்ட மாடு வாங்குறதுக்கு முன்னால உங்களுக்குமே ஒரு அனுபவம் இருக்கும். ஆமா. என்னெல்லாம் அனலைஸ் பண்ணீங்கண்ணே? சுழி பார்த்தோம். சரிங்கண்ணே. பல்லு பார்த்தோம். சரிங்கண்ணே. நடக்க விட்டு மாடு எப்படி இருக்கு சரிங்க அப்படிங்கிற ஒரு கெப்பாசிட்டி பார்த்தோம். சரிங்கண்ணே. மடி பார்த்தோம். இதெல்லாம் பார்த்த பிறகு தான் வாங்கிருக்கீங்க. செலக்ஷனும் ஓகே தான் உங்களுக்கு? ஆமா கண்டிப்பா. இப்போ திருப்தி தானே அண்ணங்கிட்ட வாங்கினதுல உங்களுக்கு? கண்டிப்பாண்ணே. சரிங்கண்ணே. ஆவரேஜா வந்து பாத்தீங்கன்னா என்ன கரைய வரைக்கும் நீங்க எதிர்பார்த்தீங்கண்ணே? ஒரு 25 வரையும் எதிர்பார்த்தோம். 25 மிஞ்சி செவலாம் அது ஒரு 15 இருக்கும். 15 லிட்டர். ஏன்னா வந்து நம்ம எல்லாமே ஆவரேஜா கண்டிப்பா இது பண்ண முடியாது. ஈவனா இருக்கும்னு எதிர்பார்க்க முடியாது. நம்மளோட சப்போர்ட் இருந்தா தான் கண்டிப்பா நம்ம ஒரு 15க்கு மேல எதிர்பார்க்கலாம். ஓ நம்ம அதாவது நம்ம வாங்கினா மட்டும் போதாது. ஆமா நம்மளோட சப்போர்ட் ஃபுல் சப்போர்ட் அதுக்கு கொடுக்கணும். சரிங்கண்ணே. ரொம்ப நன்றிங்கண்ணே. தேங்க்யூண்ணே. சரிங்க அக்கா. வணக்கம் அக்கா. ஒரு 2 மாடு செலக்ஷன் பண்ணியிருக்கிறீங்க. ஆமா. ரெண்டுமே நல்ல ஒரு அழகான மாடா, இளம் மாடா செலக்ஷன் பண்ணியிருக்கிறீங்க. எப்படி அமைஞ்சதுங்கக்கா? நாங்கள் வந்த உடனே கௌதம் தம்பியை பார்த்தோம். அவங்க பார்த்த உடனே இருக்க மாடுகள் நிறைய வந்துருந்துச்சு. அதில் பிள்ளையா பார்த்து இந்த 2 மாடு எங்களுக்கு செலக்ஷன் பண்ணி கொடுத்தோம். இந்த 2 மாடு அதாவது அண்ணன் செலக்ஷன் தான். ஆமாம். ஆவரேஜாக என்ன கரை வரைக்கும் கேட்டீங்கக்கா?
என்னப்பா என்ன கறவை வேணும்னு சொல்லி கேட்டீங்க? இந்த கலர் தான் கேட்டோம், செவல கறவை கலர். என்ன பால்? பால் ஆமாம் 10-15 லிட்டர் இருக்க மாதிரி கேட்டோம். 10 to 15. ஆ நீங்கள் எந்த ஊர்லேருந்து வந்திருக்கீங்கக்கா? புதுக்கோட்டை மாவட்டம். சரிங்கக்கா. அக்கா புதுக்கோட்டையிலேருந்து வந்திருக்கீங்க. அண்ணன் எவ்வளோ நாளாக வாட்ச் பண்ணிட்டு இருந்தீங்க? அதான் பார்த்துட்டு நாங்கள் ரொம்ப நாளாகவே வீடியோவில் பார்த்துட்ருக்கோம் செல்லில். சரிங்கக்கா. ஃபோன் பண்ணி கேட்டுக்கிட்டு வந்தோம். சரிங்கக்கா. எப்படி ரெஸ்பான்ஸ்லாம் எப்படி இருந்துச்சு? அதெல்லாம் ரொம்ப மரியாதையாக இருந்துச்சு, நல்லா ரொம்ப அன்பாகவும் பாசமாகவும் ஒரு மரியாதையாக இருந்தது. மரியாதையாக பண்ணி கொடுக்குறாங்க. ஆமாம் சரிங்கக்கா. இப்போ 2 மாடு ஆவரேஜாக வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மாடும் 10 to 15 லிட்டர் கறவை. ஆமாம் நீங்கள் எதிர்பார்த்தது ஆமாம். திருப்தியாக இருக்காக்கா? ரொம்ப திருப்தியாக இருக்குது. ரொம்ப திருப்தி தான். சரிங்கக்கா. ரொம்ப நன்றிங்கக்கா. நன்றி நன்றி நன்றி, கௌதமுக்கு நன்றி. சரிங்கக்கா. வணக்கம் வணக்கம். ஆனால் நல்ல ஒரு அழகான மாடு. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ஹெச்எஃப்ல நல்ல ஒரு தரமாக நல்ல ஒரு மடி செட்டில் நல்ல பெருவட்டான மாடாக எடுத்துருக்கீங்க. ஆமாம் ஆமாம். எந்த ஊர்லேருந்து வந்திருக்கீங்கண்ணே? ஓமலூர். சரிங்க. ஒன்று தான் செலெக்ஷன் பண்ணியிருக்கிறீங்களா? ஏற்கனவே இருக்கு மாடு. சரிங்க. சரி ஒன்று மட்டும் பார்க்கலாம், சாம்பிளுக்கு எடுத்திருக்கோம். சரிங்க. இவர் கௌதம் நல்லா பண்ணி கொடுத்தாரு. சரிங்கண்ணா. நல்ல மாடை செலெக்ஷன் பண்ணி கொடுத்துருக்காரு. ஆவரேஜாக என்ன கரை வரைக்கும் எதிர்பார்த்தீங்கண்ணே? ஒரு 20 எதிர்பார்த்தோம். 20. ஆனால் இது கண்ணு மாடா இல்லை எப்படிங்க? கண்ணு மாடு தான். கண்ணு மாடு தான். ஆனால் மாடு வந்து ரொம்பவே குவாலிட்டி, அதாவது தரமும் ரொம்பவே நல்லாவே இருக்குது. கண்டிப்பாக ஃபார்ம் டைப் தான் போகணும்னு நினைக்கிறேன். ஆமாம் ஆமாம். ஃபார்ம் தானே? சரிங்க. இப்போ வந்து அது போக நீங்கள் கௌதம் அண்ணா எவ்வளோ நாள் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறீங்க? 1 இயராக பண்ணுறேன். 1 இயராக ரெகுலராகவே ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்க. இந்த ஒரு மாடு கேட்டு வரையில் என்னெல்லாம் கேட்டிங்க? என்னெல்லாம் அண்ணங்கிட்ட வேணும்னு கேட்டீங்க? மாடு நல்ல மாடாக வேணும். சரிங்க. பால் 20 வரணும்னு கேட்டேன். சரிங்க. என்ன ஆவரேஜாக கறவை என்ன வரைக்கும் வேணும்னு நினச்சிங்க? ஒரு 20 லிட்டர். 20 லிட்டர் ஒரு நாளைக்கு 20 லிட்டர் உறுதியாக கறக்கும்னு நினைக்கிறேன். நல்ல கொம்பு டைப்பில் ஆமாம். நல்ல ஜெய்ஜெண்டிக்காகவே இருக்குது. உங்களுக்கு சாட்டிஸ்ஃபை ஆனா? திருப்தி தான். கண்டிப்பாக. சரிங்க சரிங்க. ரொம்ப நன்றிண்ணே. தேங்க்யூ. வணக்கம். ஆனால் ஒரு 3 மாடு பியூர் ஹெச்எஃப்ல போயிட்டீங்க. ஆமாங்கண்ணா. எப்படி அமைஞ்சதுண்ணே மானவ் எல்லாம்? நம்ம கேட்ட மாதிரி அமைஞ்சதுங்க. நல்லபடியாக பண்ணி கொடுத்துட்டாப்ல. சரிங்கண்ணா. ஆவரேஜாக என்ன கரை வரைக்கும் வேணும் அப்படின்னு எதிர்பார்த்தீங்கண்ணே? 10 லிட்டர் வேணும்னு சொல்லிட்டு பார்த்தோம். நேரம் 10. ஆமாங்க. சரிங்கண்ணே. அதே பிள்ளை எடுத்து கொடுத்துருக்காரு. சரிங்கண்ணே. இருக்கேன் போன வருஷம். சரிங்க. அப்போ ஒரு 2 மாடு பிடிச்சி கொடுத்தாரு. சரிங்க. அதெல்லாம் நல்லா இருந்துச்சாண்ணா? நல்லா இருந்தது. ஓகேண்ணே. இப்போ ஆவரேஜாக என்ன கரை வரைக்கும் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கண்ணா அண்ணங்கிட்ட? இப்போ ஒரு வேலைக்கு 30 லிட்டரு. ஓகே. 3 மாடு அது வரைக்கும் வரும் அப்படின்னு நல்லா வரும். தீனி அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம கொடுக்கணும். தீனி கொடுக்கணும். அது போக மெயின்டெனன்ஸ் இருக்கு. மெயின்டெனன்ஸ் இருக்கு. என்னெல்லாம் மெயின்டெனன்ஸ் பண்ணணும்ண்ணே? மெயின்டெனன்ஸு நேரத்துக்கு தகுந்த மாதிரி தண்ணி வைக்கிறது, சரி, அது தீனி கொடுக்கறது தான் முக்கியம். அதுதான். சரிங்க. பண்ணால் நல்லா வரும். நல்லா கறவையும் வரும். இப்போ யாருக்குன்னு நீங்கள் ஒரு 3 மாடு எடுத்த அனுபவம் இருக்கு. 2 மாடு. 2 மாடு. அந்த 2 மாடு எப்படி இருக்குண்ணே? நல்லா இருக்கு. 2 மாடுமே நல்லா இருக்கு. இப்போ சனையா மறு சனையாயிருச்சு. சனியா உடனே அடுத்து நீங்கள் இது செலெக்ஷன் பண்ணி இருக்கிறீங்க. இந்த 3 மாடும் பார்த்தீங்கன்னா ஆவரேஜாக 30 லிட்டர்னாலும் கறவை வந்து நல்லாவே வரும்னு நினைக்கிறேன். 3 மாடுமே வந்து பார்த்தீங்கன்னா குவாலிட்டியும் சரி, அதோட இளம் வயதாகவும் இந்த மாதிரி இருக்குது. ஆமாம். நீங்கள் என்ன மாதிரி கேட்டீங்க அண்ணங்கிட்ட? கேட்டு வர இளமாடு தான் சொன்னேன். ஒரு இது மட்டும் 4 பல்லு. சரிங்க. ரெண்டாவது ஈத்து. சரிங்க. மற்ற 2ம் முத ஈத்து. ஓகே ஓகேண்ணே. அதே நல்லா இருக்கு. இப்போ ஃபர்ஸ்ட்டாக எடுத்துட்டாப்புல. சரிங்க. ரொம்ப நன்றிங்கண்ணே. நன்றி. நீங்கள் திருப்தியாண்ணே? அண்ணா நீங்கள் திருப்தி தானே? திருப்தி தானே. நாங்கள் கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம். ஓகேண்ணே. ஓகே சரிங்க. வணக்கங்க. ஆனால் ஒரு 3 மாடு செலெக்ஷன் பண்ணியிருக்கிறீங்க. ஆமாங்க. 3மே நல்ல ஒரு டாப் குவாலிட்டியாக செலெக்ஷன் பண்ணியிருக்கிறீங்க. ஆவரேஜாக எவ்வளோ நாள் அண்ணனை ஃபாலோ பண்ணி எப்படி வந்தீங்கண்ணே? நாங்கள் ஒரு வருஷமாகவே ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறேங்க. சரிங்கண்ணே. பண்ண போடலான்னு ஐடியாங்க. ஓகேண்ணே. பண்ண போட்டு ஷெட் எல்லாமே ரெடி பண்ணிட்டு அதுக்கப்புறம் வரலான்னு பிளான் பண்ணி வச்சிருந்தேங்க. ஓகேண்ணே. கரெக்டாக இப்போ தான் டைம் கிடைச்சிது. ஓகே. அப்புறம் வந்து ஃபோன் பண்ணிட்டு வந்தேங்க. சரி. ஒரு வாரத்துக்கு முன்னாடியே கூப்பிட்டேன், இந்த மாதிரி புதன்கிழமை வரேங்க ஓகே சொல்லிட்டு தான் வந்தேங்க. வந்துட்டு நம்ம 3 மாடு கேட்டிருந்தேங்க. சரிங்கண்ணே. கேட்ட மாதிரியே கிடைச்சிருக்குங்க. ஆனால் ஒரு 3 மாடு செலெக்ஷனுங்கையில் வந்து பார்த்தீங்கன்னா குவாலிட்டி வந்து ரொம்பவே பிரம்மாண்டமாக இருக்குது. கறவை திறனும் நல்லாவே அதிகமாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஆவரேஜ் என்ன கறவை வரைக்கும் அண்ணங்கிட்ட கேட்டீங்க? இவங்க சொல்றது வந்து நேரத்துக்கு 10 லிட்டர் சொல்றாங்க. 3மேங்க 10க்கு மேலே தான் சொல்லியிருக்கிறாங்க. சரிங்க. நான் மினிமம் ரெக்குயர்மெண்ட்டை நேரத்துக்கு ஒரு 10 லிட்டர் கறக்குன்னு சொல்லி எதிர்பார்க்குறேங்க. நேரம் 10. நேரம் 10. ஒரு நாளைக்கு 20 லிட்டருங்க. சரிங்க. ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பொள்ளாச்சினாலே சுழிலாம் பார்ப்பாங்க. ஆமாம். நீங்கள் எப்படிலாம் பார்த்து எடுத்து? சொல்லி பார்த்துங்க. சொல்லி பார்த்து சுற்றி இருக்கிறனால தான் 3மே பார்த்து செலக்ட் பண்ணிச்சு. சரிங்கண்ணா. ஆனால் இதுதான் ஃபர்ஸ்ட் டைமா இல்லை எப்படிங்க? இல்லை, இதுதான் ஃபர்ஸ்ட் டைமுங்க. நாங்கள் இங்கே வருது, இங்கே தான் ஃபர்ஸ்ட் டைம். ஓகேண்ணா. இது முன்னால் மாடு வச்சுருக்கீங்களாண்ணே? மாடு வச்சிருந்ததுங்க. ஆனால் பண்ண ஸ்டார்ட் பண்ணல, டைரி ஃபார்ம் ஸ்டார்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டு இப்போ தான் வந்து ஃபர்ஸ்ட் டைம். சரிங்க. இப்போ இதுக்கு முன்னால் நீங்கள் என்ன பண்ணிட்டு இருந்தீங்கண்ணே? இப்போ நான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேங்க. ஓகே. இப்போ வந்து ஃபுல் டைம் வந்து டைரி ஃபார்மிங் பண்ணலாம். ஆமாங்க. அப்படிங்கிற மாதிரி ஒரு 40 மாடு பண்ணி டைரி ஃபார்ம் பண்ணலாம் அப்படின்னு ஒரு சொல்லி. 40 மாடு. ஆமாங்க. இது சக்ஸஸ் ஆயிட்டுனா அடுத்த வாரம் கூட உங்களை சந்திக்கலாம். நெக்ஸ்ட் வீக் வரலாங்க. சரிங்க. பார்த்து நினச்ச மாதிரி இருந்ததுன்னா கண்டிப்பாக நெக்ஸ்ட் வீக் வருவாங்க. ஓகே கண்டிப்பாக வருவீங்கன்னு நினைக்கிறேன். வருவாங்க. சரிங்க. ரொம்ப நன்றிங்கண்ணே. சரிங்கண்ணா. ஆல் த பெஸ்ட். சரிங்க. ரெண்டுமே செவல மாடு. ஆமாம். எப்படி அமைஞ்சதுங்கக்கா?
எனக்கு மனசு திருப்தியான மாடாக அமைந்ததுப்பா. சரிங்கக்கா. ஆமாம். அதாவது எந்த ஊர்லேருந்து வந்தீங்க? நான் காஞ்சிபுரம் பக்கத்துலேருந்து வந்திருக்கேன்ப்பா, கிராமத்தில். சரிங்கக்கா. 2 மாடுமே ஆவரேஜ் என்ன கரை வரைக்கும் வரும்னு கேட்டிருந்தீங்களாக்கா? 10 கறக்குன்னு சொல்லியிருக்காரு. கண்ணு போட்டு கறக்குன்னு சொல்லியிருக்காரு. நேரம் 10. ஆமாம். சரிங்கக்கா. மனசு திருப்தியாக இருந்தது. திருப்தி அமைஞ்சிருச்சு. அதாவது ஒரு ரெண்டுமே செவலையா போயிருக்கீங்க. ஆமாம். நம்ம வெயிலுக்கு மழைக்காக செட் ஆகுற மாதிரி. எங்கள் ஊருக்கு தகுந்த மாதிரி நம்ம ஊருக்கு தகுந்த மாதிரி. இது எப்படிங்கக்கா, மேய்ச்சல்ல விட்டா இல்லை ஃபார்ம் டைப்பா? எங்களுக்கு 2மே இருக்குது. தோட்டத்திலேயே விட்டு மேய்ப்பேன். சரிங்கக்கா. அப்படியே கொண்டாந்து கொட்டையில கட்டிப்பீங்க. சுற்றி இடம் இருக்குது எனக்கு. சூப்பர்க்கா. அதாவது நீங்க வெயிலில் நிறைய போகாது, அந்த அளவுக்கு வச்சுப்பேன். வெயில் படாம வச்சுப்பேன். சரி, இன்னைக்கு திருப்தி தான் நீங்க? எனக்கு திருப்தி தான். சரிங்க. ரொம்ப ரொம்ப திருப்தி. ரொம்ப திருப்தி. இதை கொண்டு போய் பார்த்துட்டு இன்னும் 2 மாசம் பொறுத்து அவர் கௌதம் சார் கிட்ட வந்து இன்னும் 2 வாங்க போறீங்க. சரிங்க. சரிங்க. ரொம்ப நாளா பார்த்துருந்தேன். பார்த்துட்டு இருக்கீங்க? ஆமா. ரெகுலரா வாட்ச் பண்ணிருக்கீங்க? ஆமா, ரெகுலரா பார்ப்பேன், தினைக்கும் பார்ப்பேன். அதனால இன்னைக்கு கண்டிப்பா போய் ஒன்று வாங்கி ஆகணும் மாடுன்னு வந்தேன். சரிங்க. ரொம்ப நன்றிங்கக்கா. சரிங்க அண்ணா. ஆனா இன்னைக்கு வந்த கஸ்டமர் எல்லாருமே கண்டிப்பா ஒரு 3 மாடு 4 மாடு 5 மாடு லாட்டா தான் எடுத்தாங்க. கண்டிப்பா. ஏன்னா வந்து கஸ்டமர் எல்லாருமே ஒரு மாடு சேர்த்து எடுத்துட்டு போயிடுறாங்க. கண்டிப்பா. நம்ம கிட்ட வந்தாலே வந்து பாத்தீங்கன்னா அதுல எடுக்க வந்தவங்க 4 மாடா எடுத்துறாங்க. நம்ம செலக்ஷன் அப்படி 5 மாடா எடுத்துறாங்க. நம்ம செலக்ஷன் அப்படி, நம்ம பொருள் எடுக்கிறது அப்படி. குவாலிட்டியான பொருள் ஒன்னொன்னு பார்க்க ஆசையா தானே இருக்கும். சரிங்க. இப்போ மாடு எடுத்து கொடுக்குறோம்னா ஒரு நல்ல பொருளை எடுத்து கொடுத்தோம்னா இன்னும் மக்களை வந்து ஆசை தூண்டும். ஏன்னா அவர்கிட்ட போனா நல்ல மாடு எடுக்கலாம், நல்ல மாடை செலெக்ஷன் பண்ணி தராரு அப்படிங்கிற ஒரு பேர் தான் நமக்கு முக்கியம். சரிங்க. நம்ம வந்துட்டாங்களேன்னு ஏனோ தானோ மாடு எடுத்து கொடுக்குறாலும் நம்ம கிடையாதுங்க. எப்பயுமே நம்ம வீடியோல சொல்றது தான், எப்பயுமே நம்ம வீடியோல பதிவு பண்றது தான், எப்பயுமே நம்ம கஸ்டமர் நிக்க வச்சு பேசி தான் தாட்டுறோம். மாடு வாங்கணுமா அப்படியே திட்டில வச்சு ஏத்துட்டோமான்னு கிடையாது. லைவா நம்ம இடத்துல கொண்டு வந்து கட்டி பொறுமையா எல்லாம் தரவா செக் பண்ணி தான் ஏத்துறோம். வண்டிங்களும் அப்படிதான், டிரான்ஸ்போர்ட் முத கொண்டு நம்ம ஆளுங்களே தான் போறாங்க வராங்க. எல்லாமே நம்ம தெரிஞ்ச வண்டி, ரெகுலர் வண்டி தான் தாட்டி விடுவோங்கண்ணா. வழியில எந்த அசம்பாவிதம் நடக்கக்கூடாது. நம்மளை பொறுத்த வரைக்கும் மாடு வாங்கி அவங்களுக்கு கொண்டு போய் டெலிவரி கொடுக்குற வரைக்கும் நம்ம ஃபாலோ பண்ணிட்டு தான் இருப்போம். எல்லாமே நம்ம பொறுப்பு தான். இப்போ கஸ்டமர் நம்ம நம்பி வராங்கன்னா அதுக்கு தான். ஏன்னா இப்போ மாடு வாங்கி யார் வேணாலும் மாடு வாங்கி தரலாம். அது கொண்டு போய் கடைசி கூட இருந்து கடைசி வரைக்கும் கொண்டு போய் அவங்க வீட்டுக்கு கரை சேர்த்தணும். ஏன்னா ஒரு முதலீடு சின்ன முதலீடு போடலிங்க. ஒரு உயிருள்ள பொருள் கரெக்டாக சேஃப்டியாக கொண்டு போய் இறக்குற வரைக்கும் நம்ம சப்போர்ட் பண்ணிடலாம். சரிங்கண்ணா. அதுக்கு அடுத்து ஒரு 4 மாடு பார்க்குறோம். ஆமாங்க. இது எந்த ஒரு பொருள்? அந்த 4 மாடு பார்த்தீங்கன்னா 4 மாடு வந்து 3 மாடு தலைச்சங்கடீங்கன்னா, ஒரு மாடு மட்டும் 2ஆம் நீத்து. சரிங்க. 4மே பார்த்தீங்கன்னா ஒரு 15 நாள் டு 20 நாள் டைம் இருக்கு. ஏன்னா கொஞ்சம் பெங்களூர் போறாங்க, அவங்க நியூவா ஃபார்ம் ஸ்டார்ட் பண்றாங்க. எடுத்தோடனே போய் கண்ணு போட்டா அவங்களுக்கு கொஞ்சம் மெயின்டெனன்ஸ் கொஞ்சம் அதிகமா இருக்கனால கொஞ்சம் லாங் பீரியட் அவங்க ஃபீடுக்கு செட் அப் ஆகி கண்ணு போடுற மாதிரி கேட்டிருந்தாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு 4 மாடு எடுத்து கொடுத்துருக்கோங்க. ஒரு ஆவரேஜா ஒரு 18 லிட்டர் சொல்லி கொடுத்துருக்கோங்க. 4 மாடு. ஆமாங்க. ஒரு 20 லிட்டர் கெப்பாசிட்டி வருங்க. தலைச்சனால ஒரு 2 லிட்டர் கம்மியா சொல்லியிருக்கோம். நல்ல பிரீட் வைஸ்ல எடுத்து கொடுத்துருக்கோம். நல்ல கலர் மெஜாரிட்டி அதிகம், நல்ல குவாலிட்டியான மாடு எடுத்து கொடுத்துருக்கோம். சரிங்க. ஆனா இப்போ தான் நம்ம பேசியிருந்தோம். அதாவது வந்து பாத்தீங்கன்னா தலைச்சன் வந்து ஏன் எப்படி எடுத்து கொடுக்குறீங்கன்னா, கஸ்டமர் வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட நீடை எப்படி பூர்த்தி செய்றீங்க அப்படின்னு கேட்டிருந்தேன். கண்டிப்பா. அதுக்கு நீங்க ஒண்ணுமே சொல்லியிருந்தீங்க. அதாவது சந்தையோட பெனிஃபிட்டையுமே சொல்லியிருந்தீங்க. கண்டிப்பா. அதை பத்தி இன்னொருத்தோட சொல்லலாமா? ஆனா சந்தையோட பெனிஃபிட் யாரு வேணா எப்படி வேணாலும் நம்ம வந்து யாருமே இப்போ ஃபார்ம்ல வச்சிருக்கவங்க வந்து அவங்களே கண்ணுக்குட்டி வாங்கி ஊசி போட்டு யாரும் விற்க முடியாது. மார்க்கெட்ல எல்லாமே பாத்தீங்கன்னா நம்ம ஈரோட்ல இருந்து போற மாடு தாங்கண்ணா. ஈரோடு வந்து எல்லாத்தையும் வாழ வைக்கிற ஒரு தெய்வம்னே கூட சொல்லலாம். நம்மளை பொறுத்த வரைக்கும் என்னன்னா எல்லா கஸ்டமரையும் சாட்டிஸ்ஃபைடு பண்ற இடம் ஒரே இடம் நம்ம ஈரோடு மார்க்கெட். எல்லா டைப்பான மாடு வருங்க. எல்லா வியாபாரியும் இங்க சந்திக்கலாம். சின்ன வியாபாரியில இருந்து பெரிய வியாபாரி வரைக்கும். ஒரு மாடு கொண்டு வருவாங்க, 40 மாடு கொண்டு வருவாங்க, 50 மாடு கொண்டு வருவாங்க வரைக்கும் இங்க சந்திக்கலாங்க. எல்லா டைப் மாடும் இங்க வந்து சந்திக்குங்க. அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி நம்ம மாடு செலெக்ஷன் பண்ணி எடுத்துக்கலாம். குவாலிட்டி வைஸ் என்னைக்குமே நம்மள காம்ப்ரமைஸ் கிடையாதுங்க. பட்ஜெட்ல வேணா பாத்துக்கலாமா ஒழிஞ்சு மாட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம தெளிவான மாடை செலெக்ஷன் பண்ணி அவங்க கிளைமேட் மட்டும் சொன்னா போதும், அவங்களுக்கு என்ன கறவை வேணும்னு மட்டும் சொன்னா போதுங்க. அதுக்கு தகுந்த மாதிரி அவங்களுக்கு செலெக்ஷன் பண்ணி நம்ம கொடுத்துருவோம். செலெக்ஷன் வந்து தப்பாது, என்னைக்குமே தப்பாது. சரிங்க. நம்ம வீடியோல கஸ்டமர் நம்ம சொல்றத விட கஸ்டமர் லைவா பதிவு பண்ணிட்டு தான் இருக்கோம். கஸ்டமர் சாட்டிஸ்ஃபைடு தான் நமக்கு முக்கியம். ரெகுலரா கஸ்டமர் பேசிட்டு தான் இருக்கோம் நம்ம. ஏன்னா மாடு வாங்கினோமா ஏத்துறோமா கிடையாது. எவ்வளோ வெயில் அடிச்சாலும் சரி மழை அடிச்சாலும் சரி எல்லா கஸ்டமர் நிக்க வச்சு பேசி 4 காம் செக் பண்ணி தரவா கறந்து பார்த்தா லோட் பண்ணி கொடுக்குறோம். சரிங்கண்ணா. ரொம்ப நன்றிங்கண்ணா. நன்றிங்கண்ணா. இன்னைக்கு எல்லாமே சாட்டிஸ்ஃபை முடிஞ்சதுன்னு நினைக்கிறேன். அடுத்த வாரம் சந்திக்கலாம். சரிங்க. நன்றி.